இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டியவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கால் ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா தேவ பிள்ளையே. இதுவே கர்த்தர் உண்டாக்கின நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நம்ம மகிழ்ச்சியாக இருக்க கடவோம். This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. இந்த வசனங்களை ஒட்டி தான் ஃபாதர் பெக்மான்ஸ் இந்த அடுத்த பாடலை அவர் எழுதியிருக்கிறாரு. ஹல்லேலூயா! எவ்வளவு பேர் அதே அந்த வாக்குத்தத்த அபிஷேகத்தோட வெற்றியோட நீங்க ஆண்டவரை ஆராதிக்க எவ்வளவு பேர் தயாரா இருக்கீங்க? ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா! நாம் யாரும் எழுந்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா! ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இதில் அசல் மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். மறுபடியும் சொல்லுவோமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா துதிக்கிறேன், அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா துதிக்கிறேன், அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா! உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா துதிக்கிறேன், அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா துதிக்கிறேன், அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது விருப்பமானாய். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது விருப்பமானாய். நீதி வாழ்வு
கர்த்தருடைய பெரிய அற்புதம் தான். உங்களுடைய ஒவ்வொரு நாளுமே உருவாக்கினதே ஆண்டவர் தான். இது ஆண்டவர் படைத்த நாள். ஆண்டவர் படைத்த அன்பான தெய்வ பிள்ளைகளாக நீங்க இருக்கும் பொழுது நீங்க அந்த நாளை காலையில் இந்த நாள் நீங்க கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. இது நீங்க படைச்ச நாள். ஆண்டவர் ஒரு கொடூரமான விஷயத்தை உருவாக்குவாரா? இல்ல. ஆண்டவர் அருமையான ஒரு ஆண்டவர், நல்ல தேவன். அதை எதை உண்டாக்கினாலும் நல்லதே உண்டாக்குவார். அது எப்போ சம்டைம்ஸ் மனுஷனை கண்ட்ரோல், கடவுள் கரத்துல இருந்து கடவுளுடைய கண்ட்ரோல் இருந்து அதை எடுத்துட்டு நம்ம மனுஷனை கண்ட்ரோல் வைக்கும் போது மனுஷனை வேணா அந்த நாளை அவங்க சேட் ஆக்கலாம், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அவங்க அந்த வாழ்க்கையோ ஒரு சூழ்நிலை ஆக்கலாம். ஆனா அதை நம்ம அந்த பவர் மறுபடியும் ஆண்டவர் கருத்துல கொடுத்து அவரோட கைடன்ஸ் படி இந்த வாழ்க்கையை நடத்தும் போது அந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாளாக அவர் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறாரு. ஸோ இந்த சிந்தனையோட டெய்லி நீங்க வந்து எந்திரிக்கணும். This day is a miracle. This is the day that the Lord has made. I rejoice and be glad in it. இது ஆண்டவர் படைச்ச நாள். இதை நான் சந்தோஷமா இருக்க ஆண்டவருக்கு அந்த கண்ட்ரோலை நான் கொடுக்குறேன். ஆண்டவர் கண்டிப்பா இந்த நாளை நான் எந்த கடமைகள் செய்யறாலும் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவாரு, எனக்கு கைட் பண்ணுவாரு, நிம்மதியை தருவாரு. ஆண்டவர் அந்த நான் செய்யற விஷயத்துல கண்டிப்பா எனக்கு ஒரு வெற்றியை தருவாருன்னு நீங்க பிலீவ் பண்ணும்போது இந்த பாடல் சொன்னது போல ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளாக உங்க வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அடுத்த பாடல் அருமையான ஒரு பாடல். அதுல எனக்கு மிக பிடிச்ச வரி என்னன்னா, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்கு திட்டங்கள் பெரிதல்லவோ. இவ்வளவு ஒரு டச்சிங்கான அர்த்தமான வரிகள் பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே? நம்ம அதாவது நீங்க உங்க வாழ்க்கைக்காக வச்சிருக்க திட்டம் வேணாம் சிறிதா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் எல்லாருக்கும் வாழ்க்கையில வச்சிருக்க திட்டம் பெருசா இருக்குது. ஒருவேளை அவங்க சுத்தி இருக்கிறவங்க நீங்களும் உங்களை பார்க்கிற விதம் அற்பமா இருக்கலாம். உங்களை எல்லாரும் குறைச்சி எடை போடலாம். இல்ல இந்த உலகம் உங்களை குறைச்சி எடை போடும்போது சில நேரம் நீங்களே உங்களை குறைச்சி எடை போடலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பெரியவராக பார்க்கிறார். ஏனென்றால்
என்னை கொடிய மனுஷங்கள்கிட்ட இருந்து நீங்க பாதுகாத்தீங்க. என்னை வல்லடித்து நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை நான் மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். ஹல்லேலூயா. இதே பாடல சில நேரத்துல தற்கொலை எண்ணங்களோட போராடி கொண்டிருக்கும் போது, அதாவது சில தற்கொலை எண்ணங்களோட போராடி கொண்டிருக்கிறவங்களை நான் சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த பாட்டை அவங்களுக்கு பாடி அவங்களை ஆறுதல் படுத்துறீங்க தெரியாது. நான் ஜெபம் பண்ண பிற்பாடு நான் இந்த பாடல் தான் அவங்களுக்கு நான் பாடி இருந்திருக்கேன். ஒருத்தவங்க பாவம் அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு 12 முறை அந்த மாதிரி அவங்க முயற்சி எடுக்கும் பொழுது கூட ஆண்டவங்களை காப்பாற்றி எனக்கு முன்பதாக கொண்டு வந்தார். நான் அவங்களுக்காக இந்த பாடலை பாடி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கும்போது இந்த பாடலுடைய அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன். யாராவது ஹெவியா பேக்ஸ் தூக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா சேர்ல உங்க பேக்ஸ் நீங்க வைக்கலாம். என்ன அப்படின்னா மீனிங் புரிஞ்சுட்டு அடுத்த நாள் அவங்க வந்து சந்தோஷத்தோட, முதல் நாள் துக்க கண்ணீரோட வந்தவங்க அடுத்த நாள் அந்த கூட்டத்தில் அவங்க சந்திக்கும் போது ஆனந்த கண்ணீரோட வந்து என்னை கட்டி பிடிச்சு அம்மா சொன்னாங்க, எனக்கு இருக்கிற எல்லா தற்கொலை எண்ணங்களும் போயிடுச்சுமா. அந்த பாடல ஆண்டவர் எனக்கு என் மனசை தொட்டாரு, எனக்கு இருக்கிற எல்லா அந்த மரண எண்ணங்களும் போய் இன்னைக்கு நான் சந்தோஷமா நான் வாழ்றேன். இந்த ஜெபத்துக்காக இந்த பாடலுக்காக நன்றின்னு சொன்னாங்க. இதே பாடல் நீங்க பாடும்போது உங்க லைஃப்ல இருக்க டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாரு. கொடிய மனிதர்கிட்ட இருந்து உங்களை வந்து அவர் நீங்களாக்கி உங்களை கண்டிப்பா அவர் வந்து ஆசீர்வதிப்பாரு. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில இருக்கிற எந்த சூழ்நிலையும் மறித்து போன நம்பிக்கை
கூறுவோமா? இந்த உலகத்துல எவ்வளவு பேர் நம்மளை பார்த்து சொல்லிக்கலாம், நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் உயிர் கொடுத்து நம்மை நேசித்த ஒரே அன்பு ஏசப்பா தான். அவர் நமக்காக உயிரையே தியாகம் செய்தார், ரத்தத்தை நமக்காக சிந்தி, அப்பொழுது மரணத்தையே அவர் நமக்காக சந்தித்து இந்த மரணத்தையே ஜெயித்து மீண்டும் உயிரோடு வரக்கூடிய அளவுக்கு அற்புதம் நிறைந்தவராக இருக்கிறார். தாய் போல நம்மை தேற்றுகிறார், தந்தை போல நம்மை சுமக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம அனாதையை போல உணர அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டுமே ஏசப்பா தான். ஹல்லேலூயா. தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும்
சூழ்நிலையில சில மனிதர்கள் இருந்தாலும் எங்களை யார் எங்கள் அருகில் இருக்காங்களோ இல்லையோ, இல்லை எங்களை கைவிட்டு விலகி இருக்கிறாங்களோ, ஒன்றும் மட்டும் நிச்சயம் ஆண்டவரே, நீங்க எங்களோடு இருந்தாலே அதுவே நமக்கு போதுமானது. எங்களுடைய வாழ்க்கையின் திட்டத்துல மனிதனுடைய கருத்துல இல்ல, மனிதனை கைவிடுறதுனால நம்ம வாழ்க்கைக்கு சந்தோஷமே போயிடுச்சு, நம்ம வாழ்க்கை திட்டம் அவ்வளவுதான் இல்லை. நம்ம சந்தோஷம், அந்த மெய்யான அன்பு, அந்த ட்ரூ லவ், அந்த ட்ரூ பிளெஸிங்ஸ் ஜீசஸ் கிட்ட இருக்கு. ஜீசஸ் ஒரு நாள் உங்களை கைவிடாதனால, யார் உங்களை கைவிட்டாலும் அவர் கைவிடாம உங்கள் கையை பிடிப்பார். மனிதர்கள் மாறினாலும் அவர் அன்பு மாறாது, சூழ்நிலை மாறினாலும் அவர் அன்பு மாறாது. அவருடைய அன்பு உங்களுடைய சூழலை மாற்றி அமைக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அன்போடு அந்த அடுத்த பாட்டிலே பாடுவோமா? எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தார்கள், இனி என்றும் எழுதுவதில்லை என்று சொல்லி நகைத்தார்கள். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு எப்பயாச்சும் நடந்திருக்கா? எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிருந்திருக்கீங்களா? இல்ல உங்க சூழ்நிலையில சுத்தி இருக்கிறவங்க சுற்றுச்சூழல்ல அவ்வளவுதான்ப்பா, உன்னால அதுக்கப்புறம் எழுத முடியாது, அவ்வளவுதான், இது உங்க லைஃபே அவ்வளவுதான், இதுக்கு மேல நீ எழுத முடியாதுன்னு சொல்லி உங்களை குறைச்சல போட்டிருக்காங்களா? கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு முன்பதாக ஏசப்பா நிச்சயம் உங்களை உயர்த்துவாரு. அப்படிப்பட்டவர்களை தான் ஏசப்பா வேதத்துல தேர்ந்தெடுத்து அந்த மரண வேதனையில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மறுவாழ்வு தந்து அவங்களுடைய சூழ்நிலையில கண்டினியூ பண்ண உதவி செஞ்சாரு. எங்க மனிதன் இல்ல சூழ்நிலை இல்ல உங்க பலவீனம் இல்ல சத்ருவானவன் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறானோ, அந்த இடத்துல ஆண்டவர் காமா போடு உங்க லைஃப ஸ்டோரியா அழகாக கண்டினியூ பண்ற தேவனாக இருக்கிறார். இந்த கடைசி பாடல உற்சாகமா பாடணுமா? மனதுருகி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அன்றைய வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிச்சு நான் நினைச்சேனே, எல்லாமே முடிஞ்சிச்சு நினைச்சு சில காலங்கள் இருந்திருக்கு, ஆனா இன்னைக்கு நான் உயிர் வாழ்றது எல்லாமே உங்களாலதான் ஆண்டவரே, நான் உயிர் வாழ்றதே உங்களாலதான் ஏசப்பான்னு எவ்வளவு பேர் தைரியமா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா.
அந்த உடைக்கப்பட்ட அந்த broken pieces கூட ஒட்டி சேர்க்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்க மனசுல எது உடைக்கப்பட்டாலும் அது இப்பவே நீங்க ஆண்டவர் கருத்துல நீங்க கொடுத்துருங்க. ஆண்டவர் கண்டிப்பா இப்படிப்பட்டவர்னா அவர் ஒரு புயல்மனை போல நம்ம வேகம் அவரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. புயல்மனை என்னன்னா ஒரு களிமண் எவ்வளவு உடைக்கப்பட்டாலும் அவர் அந்த கீழே மறுபடியும் உருவாக்கக்கூடியவரா இருக்கிறாரு. மனிதர்கள் உங்களை பயன்படுத்தி உடைக்கலாம், ஆனால் ஆண்டவர் உடைக்கப்பட்ட உங்களையே உருவாக்கி பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். I hope that and I believe that the Lord has comforted your hearts through the songs. Amen? God will surely, this is just the beginning, God will surely do mighty miracles in your life. இது வெறும் ஆரம்பம் தான். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் தொடர்ச்சியாக நிறைய அற்புதங்கள்
ஹalleluya. இந்த சிஓபி சர்ச் ஆஃப் பெண்டிகாஸ்ட் சிங்கப்பூர் சபைக்கு புதிதாக வந்திருக்கிறார்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையை நாங்கள் வரவேற்கிறோம். ஹalleluya. நல்லவர். இந்த சிஓபி சர்ச் சிங்கப்பூர் இந்த திருச்சபை ஒரு ஆவிக்குரிய ஒரு திருச்சபை, இங்கே ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய ஒரு திருச்சபை. இந்த திருச்சபையிலே ஜெபிக்கக்கூடிய எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஒவ்வொருவரும் அநேக அற்புதங்களை பெற்றுக் கொண்டு இருக்கிறாங்க. விசேஷமாக வேலை இல்லாமல் வரக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். கர்த்தர் அற்புதமாய் வேலைகளை காணல் கொடுக்கப்படுகிறார் இருக்கிறார். வீடு இல்லாதவர்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபித்து கர்த்தர் அவர்களுக்கு அருமையான வீடுகளை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். விசேஷமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு பாரப்பட்டு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் குழந்தை செல்வங்களை கொடுத்து அற்புதமாய் அவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியாக கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய கண்ணீர், அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், அதே போல கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் அந்த பைனான்சியல் அட்வைஸ் கொடுக்கிறோம். எப்படியாக பணத்தை எப்படி நீங்க கடனை எப்படி அடைப்பது, எப்படி சேமிப்பது, எப்படியாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வது என்பதை குறித்து நாங்கள் போதிக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு புதன்கிழமை இந்த இடத்திலே பைபிள் சேலஞ்ச் என்பதை சேலஞ்சர் பாஸ்டர் சீலா அவர்கள் நடத்துகிறார்கள். அநேகர் வந்து கலந்து கொள்கிறாங்க. வேதத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஒவ்வொரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதத்தின் முத்துக்களை தெளிவாக ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். அநேகர்கள் பயன்பெறுகிறார்கள். உங்களை நாங்கள் அழைக்கிறோம். சிங்கப்பூர் பட்டணத்தில் இங்கே இருந்தால் புதன்கிழமை இங்கே 7 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த பைபிள் சேலஞ்சில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே காலையிலே 10:30 மணிக்கு ஒரு மிஷன்ஸ் மூமெண்ட்ஸ் எப்படியாக ஆத்தும ஆதாய பயிற்சி செய்வது என்பதை குறித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அது ஆங்கிலத்தில் நடத்தப்படும். அதில் கலந்து கொண்டு ஆத்மாவை நீங்க ஆதாயங்கள் செய்யலாம். எப்படியாக நீங்க பிராக்டிக்கலாகவும் அதே போல வந்து வீட்டிலையும் நீங்க வந்து காரியங்கள் செய்வதற்கு கற்றுக் கொடுக்கிறோம். அதில் கலந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஆராதனை இந்த இடத்துல உங்களுக்கு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாங்கள் உற்சாகப்படுத்தி அழைக்கிறோம். இந்த சர்ச் ஆஃப் பெண்டிகாஸ்ட் சிங்கப்பூர் ஒரு வெற்றி வாழ்வின் மையம். உங்க வாழ்க்கைக்கு வெற்றி வாழ்வு அடைவதற்கு இந்த திருச்சபைக்கு வாருங்கள், அன்போடு அழைக்கிறோம். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அருமையான வேளையில் கூட என கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய நேரம், தேவனுக்கு நாம் கொடுப்பதன் மூலமாக கர்த்தரை நாம் கனப்படுத்தக்கூடிய ஒரு நேரம். ஹல்லேலூயா. அதனால் இந்த வேளையில் பாடல் பாடுகின்ற பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கை கொடுக்கக்கூடிய நேரம். ஆண்டவரை நாம் கனப்படுத்துவோம், கனப்படுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்காக பாஸ்டர் கிறிஸ்து ஒலிவியா அவர்கள் ஒரு காணிக்கை பாடலை பாடுவார்கள். கலவி தவிக்காதே, அவர்
ஆண்டவரே இந்த கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாகவும் அல்லது பிசிக்கலாகவும் கொடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீங்கள் வானத்தின் பலகடிகளை திறந்து இடங்கொள்ளாமல் மற்றும் நிகழ்வு வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சிறப்பை தருவீராக. எல்லாருடைய ஆண்டவரே கடன் வாரிகள் நீங்களும் நல்ல வேலைகள் இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் ஒவ்வொருவரும் கொடுத்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாக இந்த தேசத்திலே ஒவ்வொரு உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து இருக்கிறோம். நமக்காக கர்த்தருடைய வார்த்தையை பாஸ்டர் சீலா டேனியல் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. அவரை நம்ம உற்சாகமாக காட்டி அவரை இந்த செய்திக்குள்ளாக அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் இந்த ஓய்வு நாளிலும் கூட நம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வந்திருப்பீங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனைக்குரிய ஒரு வார்த்தையாக உங்கள் மத்தியிலே கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். நிறைய நேரங்களில் நான் யோசிச்சுட்டே இருப்பேன், ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி இப்படி இருக்காங்க, ஏன் அந்த மாதிரி இருக்காங்க, இப்படிலாம் நிறைய நான் யோசிச்சு இருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் நான் எப்படி இருக்கிறோம் என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்தவர்களாக, நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும் கூட நீங்க பார்ப்பீங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு போவீங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய சுபாவங்களை பார்க்கும் பொழுது நீங்க நினைப்பீங்க, ஏன் இவங்க இப்படி அன்பு இல்லாமல் இருக்காங்க, ஏன் இவங்க இப்படி கோவப்படுறாங்க, ஏன் இவங்க வாழ்க்கையிலேயே இன்னும் கனி கொடுக்கல, இவங்க வாழ்க்கையிலேயே இன்னும் எப்போ பார்த்தாலும் குறைவுகள் இருக்கிறது, இப்படி சொல்லி பல காரியங்களை நீங்க பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. உங்களுடைய நல்லா ரட்சிக்கப்பட்டு சொல்லுவாங்க, அவங்க பல பல காரியங்களை அவங்க குறைவுபட்டவர்களா இருப்பாங்க. அப்பெல்லாம் காரியங்கள குறைவுபட்டவங்களா நீங்க யோசிச்சிருக்கீங்களா? கிறிஸ்தவங்களா இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க, ஏன் இவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடாது, ஏன் இப்படி கோவப்பட்டுட்டாங்க, ஏன் அவங்க என்ன இப்படி திட்டாங்க, ஏன் இப்படி அவங்க எனக்கு செஞ்சதுக்கு இந்த மாதிரி செஞ்சதுக்கா பதிலுக்கு செய்யணும்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சிருப்பீங்க தானே? அதுக்குரிய காரியங்கள் பதில் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படுகிற பொழுது என்ன ஆகுது என்றால் நம்முடைய ஆவியானது, நம் ஆவியிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப நம்ம ஆவியிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய ஆவி மட்டும்தான் ரட்சிக்கப்படுகிறது. நமக்கு என்னென்னலாம் இருக்குது? நமக்கு ஒரு சரீரம் இருக்குது, உள்ள ஒரு ஆத்மா இருக்குது, இன்னொன்று உயிர் இருக்குது இல்லையா? அப்ப நம்ம உயிர் தான் ஆவி. இந்த ஆவியில தான் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், நம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே நம்முடைய ஆவி மிகவும் சந்தோஷமா இருக்குது, கர்த்தரை ஏற்றுக்கொண்டுட்டு எனக்கு எல்லாமே மாற்றங்கள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதுல ஒண்ணு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, சந்தோஷமா ஆவியில் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவர்கள் திரும்பமாக பழையத்துல எப்படி இருந்தாங்களோ அது மாதிரியே பேச ஆரம்பிப்பாங்க, அதே மாதிரியே நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. அப்போ ஏன் உடனே ரட்சிக்கப்படணும், ஏன் மாறலைன்னா நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்மாவும் இன்னும் ரட்சிப்புக்குள்ளே அடையவில்லை. பிரியமானவர்கள், முதலாவது நம்மளுடைய ஆவிதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் நம்மளுடைய சரீரத்துல சில கோபங்களோ, சில கெட்ட காரியங்களோ, சில பழக்க வழக்கங்களோ இன்னும் அப்படியே தான் இருக்கும். மேஜிக்கா டக்குன்னு மாறி இருக்காது இல்லையா? நீங்க சிந்திக்கிறது கூட சில சமயங்கள்ல நீங்க ஆண்டுதான் பழைய சிந்தனைகளும் வரும். உங்களுக்கு பழைய காரியங்கள் எப்படி இருந்தீங்க அதுவும் வரும். ஏன்னா இது உடனே யாருக்குமே உடனே ரட்சிப்பு வராது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க வேதத்தை படிக்க 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 உங்களுடைய மனமானது மறுரூபம் அடைகிறது. ஹல்லேலூயா. இதைத்தான் நம்ம வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மூலமா நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்று நீங்க சொல்லி பார்க்கிற பொழுது ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் பாத்தீங்கன்னா, ஆதாம் அந்த காலத்துல என்ன செய்யலாம், பாவம் செய்யலாம்.
பாவம் செய்தனாலே என்ன செய்துட்டான்? அவன் வீழ்ச்சி அடைந்து விட்டான். ஆனால் அதனாலே நாம் பாவத்திற்குள்ளானவர்களாகிவிட்டோம். நாம் பாவம் செய்ததினாலே நாம் பாவிகள் இல்லை. சில பேர் பாவம் செய்யாம கூட இருப்பாங்க. ஆனாலும் நாம் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டியது? நாம் ஏன் கிறிஸ்துவை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆதாம் அந்த பாவம் செய்த பொழுது அவனுடைய பரம்பரை எல்லாமே அந்த பாவத்திற்குள்ளாக, சாபத்திற்குள்ளாக, மரணத்திற்குள்ளாக வந்தது. பிரியமானவர்களே, அவன் பாவம் செய்ததுக்கு அப்புறம் தான் மரணமே நமக்கு வந்தது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த வழிவழியா நமக்கு வந்தது. அப்படி இருக்கிற பொழுது நாம் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது, எப்படி ஒருத்தர் செய்த பாவத்தினாலே எல்லாம் சந்ததிகள், இந்த உலகமே பாவத்துக்குள்ள போச்சோ, அதே போல இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே நாம் அனைவரும் நீதிமான்களாக்கப்பட்டோம். பிரியமானது, நம்ம நீதிமான்களாக நம்ம நீதி ரொம்ப செஞ்சிருக்க மாட்டோம். எதுவும் செய்யாட்டி கூட நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமான்களாகிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம நீதிமான்களாகிறோம். இது ஆவியிலே நடைபெறுகிறது. பிரியமானது, வாசிக்கலாமா? வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். வாசிக்கிறீங்க? யாராவது வாசிக்கிறீங்க? அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். பாருங்க, ஆதாம் ஆண்டவர் சொன்னாரு இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. அப்ப அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படியவில்லை. எப்படி கீழ்ப்படியவில்லைன்னா, ஏவாள் தான் எடுத்து கொடுத்தாங்க. இருந்தாலும் ஏவாள் அந்த பழத்தை பறித்து அவளும் சாப்பிட்டு கொடுத்தாலும் இந்த ஆதாம் என்ன சொல்லிருக்க வேண்டும்? இல்ல, இதை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அதனால இந்த பழத்தை நாம் சாப்பிடக்கூடாது என்று அந்த கணவர் சொல்லியிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆனால் அவர் மனைவி சொல்வதை கேட்டு உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக அவருடைய வார்த்தையை விட அதிகமான மனைவிக்கு கொடுத்து அதை செய்தார். அதனால அவருடைய வாழ்க்கையிலே தோல்வி, அந்த கீழ்ப்படியாமையினாலே பாவத்தினால அவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து விலக்கப்பட்டார், விரட்டி அடிக்கப்பட்டார். பிறகு அவருடைய மக்கள், அவருக்கு பின்வந்தவர் எல்லாருமே கவலையிலையும் பாரங்களையும் கஷ்டத்துடைய பாருங்க, குழந்தை பிறப்பது கஷ்டமாக இருக்கிறது. அப்புறம் அந்த குழந்தைகள் ஒரு 2 சகோதரரும் சேர்ந்து வாழும்போது நிறைய குழப்பங்கள், சண்டைகள், பிரிவினைகள் எல்லாமே ஏற்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு உலகத்திற்குள்ளாக என்ன செய்து விட்டான்? ஆதாம் வந்து விட்டான். எங்க பார்த்தாலும் குறுக்கும் உள்ளமாக நுழைந்தது. அவன் கடினமாக கஷ்டப்பட்டு அவன் உழைத்தால் மட்டுமே என்ன ஆகிறது என்றால் விளைச்சல் உண்டாகிறது. இல்லாவிட்டால் விளைச்சல் இல்லை. ஆனால் முதலிலே கர்த்தர் எப்படி வச்சிருந்தார்? ஏதேன் தோட்டத்திலே எல்லா கனி மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்கின. எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். எல்லாம் சகல விதமான மிருகங்களும் இருந்தது. அதையெல்லாம் ஆண்டுகோள் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் எப்பொழுது அவன் கீழ்ப்படியாம மாறினானோ அதுக்கப்புறமாக அப்படியே என்ன செய்ய வேண்டியதுன்னா அவன் ஒரு பாவியாக மாறிவிட்டான். அதனால்தான் நாம் ஒவ்வொருவருமே பாவிகளாக இருக்கிறோம். ஒவ்வொருவருக்குமே ரட்சிப்பு தேவைப்படுகிறது. ஒவ்வொருவருக்குமே இயேசு தேவைப்படுகிறார். சரி பிரியமானவர்களே, அடுத்தது பாருங்க, அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது இயேசுவனுடைய கீழ்ப்படுதல் என்ன? இயேசுடைய கீழ்ப்படுதல், பிதா சொன்னாரே, நீ அங்க போய் இந்த உலகத்துல போய் 33 வருடங்கள் தான் நீ இருக்க வேண்டும். இந்த 33வது வருடத்திலும் நீ என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்காக ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டியிருக்கும். உன்னை சிலுவையில் அறைவார்கள், ரத்தம் எல்லாம் சிந்த வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிற பொழுது அவர் கீழ்ப்படிந்து வந்தார். அப்படியே அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், நம்மை போல சரீரம், நமக்கு எப்படிலாம் ஆசை இருக்கிறது அது போல அவருக்கும் ஆசை. ஏனென்றால் அவர் மனித உடலில் இருக்கிறார் அல்லவா? அதனால எல்லாமே நம்மை போலதான். அவர் தெய்வீகமான ஒரு ஆளாக இருந்தாலும் அவர் மனித சாயலாகவே அவர் வந்தார், மனித குடும்பத்திலேயே வந்தார். அப்பொழுது அவருக்கும் 30 வருடங்கள் 33 வருடம் வாழ்ந்து அந்த வாலிப காலத்துல வருகிற பொழுது அவருக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அல்லவா? அநேகருக்கு நமக்கு இத்தனை வருடம் தான் உனக்கு, இதோட நீ வந்து போக வேண்டும் என்று நம் யாரிடமாவது இந்த உலகத்தில் இருக்கிற சொல்லுகிற மக்களிடம் சொல்லுகிறது யாராவது ஒரு கட்டாயமாக நீ சொன்னபடி
இருந்தும் நமக்காக, நம் பாவத்திற்காக அவர் என்ன செய்தார் என்றால் இரத்தத்தை சிந்தினார். பிரியமானவர்களே, தேவனுடைய நோக்கத்தை, திட்டத்தை கீழ்ப்படுத்தி நிறைவேற்றினார். அதனால்தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் நான் வாசிக்கிறேன். 17 முதல். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எப்பொழுது இவன் ஆதாம் பாவம் செய்தானோ அப்பொழுதே அவன் அவனுடைய ஆளுகை இழந்தான். அவனுடைய ஆளுகை இழந்தது மட்டுமல்ல பிரியமானவர்களே, அந்த ஆளுகையை யாருக்கு அவன் கீழ்ப்படிந்தானோ அவனுக்கு விட்டு கொடுத்து விட்டான். யாருக்கு? சாத்தானுக்கு. ஏனென்றால் சாத்தான் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்ததினாலே அவனுக்கு செய்விட்டான். ஆளுகையை இப்பொழுது சாத்தான் தான் இந்த உலகத்திலே ஆட்சி செய்கிறான். மக்கள் நாம் நினைக்கிறபடியெல்லாம் நாம் வாழ முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவன் சாத்தான் இந்த உலகத்தில் ஆளுகிறதுனாலே நாம் சந்தோஷமான ஒரு உலகம் இருக்க வேண்டும் என்று நினைப்போம். எப்பொழுதும் கவலை நிறைந்த உலகமாக இருக்கும். பாவம் இல்லாமல் எல்லாரும் எந்த கவலையும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் கஷ்டமும் துக்கமும் நிறைந்ததாக இருக்கிறது. யாரும் யார் தீண்டக்கூடாது, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியும், பெண்களுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று. அப்படியாக இந்த உலகத்தில் சகிக்க முடியாது. நம்மளால அந்த மாதிரி வீடியோஸ் காட்சிகள் வந்தாலும் கூட நம்மளால பார்க்க முடியாது. அவ்வளவு கொலையும் அவ்வளவு கற்பழிப்பும் நிறைந்ததாக இந்த உலகம் காணப்படுகிறது. ஏன்? இது பிசாசின் ஆளுகையில் இருக்கிறது பிரியமானவர்கள். எனவே அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் அங்கே நடக்கிறது. எனவே யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட, ஏன்னா இருளின் ராஜ்யம் மட்டுமல்ல, இங்கே வெளிச்சத்தின் ராஜ்யம் இருக்கிறது. வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் ஒளியின் ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த ஒளியின் ராஜ்யத்திலே நம்மை பங்கு கொள்ள செய்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் இருளின் ராஜ்யத்தில் அல்ல, நாம் எங்க இருக்கிறோம்? ஒளியின் ராஜ்யத்திலே இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என இயேசுவை போலவே நாம் மாறுகிறோம் அல்லவா? அதனால நாம் அப்படி மாறுகிறோம் பிரியமானவர்களே. நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 17 வாசித்தோம். 18வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே, என்ன நீதி? இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தது. அந்த நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். எனவே நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆவியிலே நீதிமான்கள். ஹல்லேலூயா. அப்படியே நாம் வசனத்தை வாசிக்கிற பொழுதும் எல்லா காரியங்களும் கேட்கிற பொழுதும் நம்முடைய சரீரமும் நீதியான காரியங்களை செய்வதற்காக நாம் முற்படுகிறோம். நம்முடைய சிந்தனையிலும் கூட நாம் என்ன நினைக்கிறோம்? நீதியான காரியங்களை நாம் நினைக்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்த வசனம் ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம்னா நியாயப்பிரமாண சட்டங்கள் அந்த காலத்தில் இருந்துச்சு. இது எல்லாமே என்ன செஞ்சுச்சுன்னா, யாருக்குமே இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்யாம யாருமே இருக்க முடியல, செய்வாங்க. ஏன்னா அந்த நியாயப்பிரமாணமோ சட்டங்களோ மக்களுக்கு பாவத்தில் இருந்து விடுதலையோ பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய சக்தியை கொடுப்பதில்லை. இந்த பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய சக்தி எது கொடுக்கிறது பிரியமானவர்களே? அதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே, அதாவது இயேசுவின் நீதியினாலே நித்திய
ரட்சிக்கப்பட்டோம் பிரியமானவர்களே. எனவே நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நாம் நீதிமான்களாக நாம் மாறினோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? கொலோசியர் 1:13 வசனம். கொலோசியர் 1:13 வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, அப்போ இருளின் அதிகாரத்திற்கு வெளிச்சத்தின் அதிகாரம் ஒண்ணு இருக்கு. இப்ப இருளின் அதிகாரத்துல இருக்கவங்களா பாத்தீங்கன்னா பாவிகளா இருப்பாங்க, கெட்ட காரியங்களே செய்வாங்க, அவங்களுக்கு கெட்டதான் செய்யணும் பிடிக்கும், நல்லது செய்யவே பிடிக்காது. ஏன்னா அவங்க சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா வந்து சொன்னாரு, அதன்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் இல்லையா? எனவே இருளின் ராஜ்யம் குமாரனுடைய ராஜ்யம். அப்ப நம்ம எல்லாம் இருளின் ராஜ்யத்துல முன்பு இருந்தோம், ஆனால் இப்பொழுது நாம் விடுதலையாக எங்க இருக்கிறோம் என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்க, பாருங்க, நம்மளுடைய நம்ம ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன நம்முடைய வாழ்க்கையில காணப்படும்னா, முதல் கனி வந்து அன்பு. அன்புதான் என்ன ஆகுது? முதல்ல வந்து புதிய பிறப்பினுடைய அடையாளமாக என்ன காணப்படுகிறதுனா தெய்வீக அன்பு. ஏன்னா நம்ம உள்ளத்துல வந்து தெய்வீக அன்பு ஊற்றப்படுகிறது. அதனால அந்த அன்பை நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம காட்டினோம். ஆனா அநேகர் நினைப்பாங்க நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டோம், பரலோகத்துல இடம் நினைப்பாங்க. ஆனா அவங்களுடைய சுவாரத்தை பார்க்கிற பொழுது அவங்க சகோதரனை நேசிக்க மாட்டாங்க, கூட பிறந்த சகோதரியை நேசிக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அவங்க வந்து பல காரியங்களை வந்து தீய காரியங்களை வந்து செய்வாங்க. அப்படின்னா அவங்க செய்கிற பொழுது நம்ம ஏன் இந்த மாதிரி வந்து செய்யறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இன்னும் ஆவிக்குரிய மரணத்திலேயே காணப்படுகிறார்கள். அவர்களுடைய மரணமாக இருக்கிறது. அதனால அவங்க ரட்சிக்கப்படுகிற பொழுதுதான் அவங்க ஆவியில் என்ன செய்கிறார்கள்? ரட்சிக்கப்பட்டு மாறுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால், இயேசுவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. ஆமா, அதனால தேவனுடைய பார்வையில் எது சரியோ அதையே செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். எனவே வசனம் சொல்றது, தேவனின் அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டுள்ளதா? உங்கள் கடின இருதயத்தை அது மாற்றும். எனவே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி நடந்தீர்களோ அப்படியே இப்பொழுதும் நடக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய வார்த்தை நம்மை மாற்றுகிறது, அவருடைய அன்பு நம்மை மாற்றுகிறது. நாம் ஜெபிக்கிற வேளையிலே நம்ம வந்து தனியாக நீங்க கொஞ்சம் நேரம் ஜெபிக்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் இதை செய்யலாமா அதை செய்யலாமா, எனக்கு இந்த சகோதரர்கள் இன்னும் எனக்கு கோபமாக இருக்கிறது, அதற்காக நான் இப்படி செய்ய போகிறேன், இது சரியா தவறா என்று சொல்லி நீங்க ஆண்டவர் பாதத்தில் ஜெபித்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு அன்பின் ஆவியை ஊற்றுவார். அப்பொழுது நீங்க நினைப்பீங்க, சரி இதெல்லாம் இன்னும் ஒரு பெரிய காரியமா, இதை விட எவ்வளோ காரியங்களா இருக்கும்போது இது என்ன சாதாரண காரியம், இதை நான் மன்னிச்சு விட்டுட்டேன்னா என் மனசு எப்படி இருக்கும்? சமாதானமா சந்தோஷமா இருக்கும். ஆனா மன்னிக்காம இருக்கும் பொழுது, கஷ்டப்பு உள்ளத்துல இருக்கும் பொழுது, அவங்க பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோபமாக, ஆத்திரமாக இப்படி இருப்பீங்க. உங்க மனசு சஞ்சலப்பட்டது மட்டும் இல்ல, உங்களுடைய மனதுல வந்து ஆழ் மனதுல வந்து பல நோய்களுக்கு பிளட் பிரஷர் சொல்றாங்க, பல நோய்களுக்கு அது இருதய நோய்னு சொல்றாங்க, இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் அது டிப்ரெஷன் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி வருதுன்னா, இந்த மாதிரி மன்னிக்காத சுவாவங்களை அப்படியே உள்ளத்துல வச்சுட்டே இருக்கிறதுனால பல நோய்கள் வருது இல்லையா? சரி, இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்ம வந்து புதிய மனிதர்களாக நம்ம மாறுகிறோம் என்று சொன்னேன். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ரொம்பவும் பிடிச்ச ரொம்ப அருமையான வசனம். என்னவென்றால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சாதாரண சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்குள்ள வாங்க, நீங்க எனக்குள்ள வாங்க, நான் உங்களுக்குள்ள இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கும்போது, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்போ பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் அவன் புதிதாயின. அவன் பெரிய கொலகாரனா இருக்கலாம், பல
நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆட்டோ ஷாஜன் சொல்லிட்டு ஒரு மோசமான கொலைகாரன். அந்த காலத்துல ஆட்டோல பெண்களை கடத்தி கொண்டு போய் பெண்களை கற்பழிச்சு அவங்களை கொலை செஞ்சு புதைச்சுவான். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, அநேகமான பெண்களை வந்து கடத்திட்டு போய் அந்த மாதிரி செஞ்சு கொலை பண்ணியிருக்கான். ஆட்டோ ஷங்கர்னு சொல்லுவாங்க. அவனே வந்து பிடிச்சாங்க, அவன் வந்து சிறைச்சாலையில் அடைச்சாங்க. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது அவனுக்கு வந்து என்ன தண்டனை கொடுத்தாங்க என்றால் மரண தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, ஒருவேளை வந்து அவன் வந்து அங்க போய் வந்து ஆண்டவரை பத்தி சொல்ல போவாங்க. போய் சொல்லுவாங்க, உங்க மனசு வேதனையா இருக்கீங்களா, கஷ்டமா இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்க பாவங்கள்லாம் அறிக்கிடுங்க, அவர் உங்களை புதிய மனிதனாக மாற்றோம், எல்லாவற்றையும் மன்னிப்பாச்சு. இப்படிப்பட்ட காரியங்களை சொல்றதுக்காக போகும்பொழுது அந்த ஆட்டோ சங்கரும் என்ன செய்யலாம், ஒரு தடவை அவங்க சொல்லுகிற பொழுது அவன் கடினமான மனதுள்ள அந்த மனிதனும் கூட, ஓ இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு இவ்வளவு பெரியதா, என்னை அவர் மன்னிப்பாரா, இவ்வளவு பாவம் செய்த என்னை கூட யாருமே மன்னிக்காமல் இப்பொழுது நான் வந்து அரசாங்கத்தின் கீழாக நான் வந்து தண்டனைக்குள்ளாக இருக்கிறேன், என்னையும் கூட ஒருவர் மன்னிப்பாரா என்று சொல்லி அவன் நினைத்தான். அதே போல ஜெபித்தான், கடவுள் மன்னித்தான். அவனுக்கு கஷ்டமான அந்த கடினமான அந்த எப்படி சொல்றது மனம் சஞ்சலத்தோடு இருந்த அந்த மனதிலே இயேசு வந்தால் அவனுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அவன் எல்லாவற்றையும் மன்னிப்பு கேட்டு மன்னித்து புதிய மனிதனாக மாறினான். பிரியமானவர்கள், அவன் அப்ப என்ன செய்தாங்க, இந்த மாதிரி நடந்ததுக்காக மன வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி சில தடவை கேட்டாங்கன்னா சட்டம் வந்து அவனுக்கு வந்து மரண தண்டனை தான் கொடுத்தது. ஆனால் அவன் மறைத்த பிறகு என்ன செய்தான் என்றால் இயேசுவோடு கூட இயேசு ஒருவர் தான் அவனை ஏற்றுக்கொண்டார். இயேசு ஒருவர் தான் அவனை பாவங்களை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்கள், அவன் மறைத்த பிறகு அவனுக்கு பரலோகம் கிடைத்தது. இந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சிறிய வாழ்க்கை தான், கொஞ்ச நாள் வாழ்க்கை தான், ஆனால் நீண்ட நாட்கள் வாழக்கூடியதான் பரலோகம். ஸோ இந்த வாழ்க்கைக்காக நம்ம பெரிய காரியத்தை வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஒருத்தர் படிப்பாங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. அதாவது ஏன்னா இந்த அழிந்து போற மண்ணிலையோ ஒரு சில காரியங்களுக்காக சில ஆசைகளுக்காக நிறைய தப்புலாம் செஞ்சு பல சீக்கிரமா வந்து இறந்து போறவங்க இருக்கிறாங்க. ஆனா அப்படியே வந்து வாழ்ந்து இறந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணும், இந்த மண்ணுக்காக அந்த மாணிக்கமான அந்த பரலோகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு பாடம். அது போல நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம இப்ப எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து புதிய சிருஷ்டியா இருக்கிறோம், பழையகள் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதாயின. சரிங்க, அதுக்கப்புறமாக நீங்க பாருங்க, நீங்க புதிய மனிதனாக நீங்க மாறி இருக்கிறீர்கள். உங்களுடைய உள்ளமானது சிந்தனைகளா எப்படி மாறும் தெரியுமா? சிந்தனைகளும் மாறும். ஆனா அது முதல்ல மாறாம இருக்கும். நீங்க ஒண்ணுமே பைபிள் வாசிக்காம ஜெபிக்காம கிறிஸ்தவர்களோட ஐக்கியம் இல்லாம அல்லது நல்ல நண்பர்களோடு இல்லாம நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பழைய சிந்தனைகள், பழைய நண்பர்கள், பழைய காரியங்கள் இருக்கிறதுனால நீங்க புதியவர்களாக மாற முடியாது. ஆனால் நீங்க வேதத்தை வாசிக்கிற பொழுது என்ன செய்ய முடியும், அதுல வந்து புதிய புதிய கருத்து. இப்ப வந்து எதை நம்ம படிக்கிறோமோ அது மாதிரி வரும். இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டகடெல்லாம் நம்ம பார்க்குறோம், இந்த வீடியோவில் பார்க்குறாங்க, கண்டதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு மனசுக்குள்ள அப்படிலாம் பார்க்குறோம் அப்படின்னு நல்ல விதமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்காது. அது வந்து சாத்தானுடைய எண்ணங்களை நம்ம மேலே புகுத்துறோம். அப்போ உடனே ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் பைபிள் வாசித்து கொஞ்ச நேரம் ஆண்டோடைய ஐக்கியத்தோட இருக்கிற மனசுனால அது பச்சை வந்தது ரொம்ப அசிங்கம், இதெல்லாம் ரொம்ப ஆபாசம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சந்தோஷமா நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்றதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்கு. அதை விட நான் இந்த மாதிரிலாம் போய் திருட்டத்தனமா பண்ணி அப்படி என் வாழ்க்கையை கெடுத்து என் சமாதானத்தை கெடுத்து என் குடும்ப சமாதானத்தை கெடுத்து நான் ஏன் அப்படி போகணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? எல்லாரும் அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் கொடுத்து யோசிப்பாங்க. எப்படி அவங்க அப்படி யோசிக்கிறாங்கன்னா, வேத வசனம், நல்ல நண்பர்கள், இதே கெட்ட நண்பர்கள் இருந்தாங்க, இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு, இதெல்லாம் ஒரு தப்பு இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே தப்பே கிடையாது, உலகத்துல யார் தப்பு செய்யாத இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிதான் பிரியமானவர்களே, ஒரு பைபிள் நீங்க நிறைய படிச்சு நிறைய கதைகள் இருக்கும். அதுல ஒரு முக்கியமான கதை என்னன்னா, டேவிட்டுக்கு அதாவது தாவீதுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேரு அம்னோன். அவன் என்ன செஞ்சானா, அவனுக்கு வந்து ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரி மேல சிஸ்டர், அதாவது டேவிட்டுக்கு 6 மனைவிகள் இருந்தாங்க. அதுல ஒரு தன்னுடைய சகோதரி. எனவே நான் இவனுக்கு வந்து அந்த சகோதரி பேரு தாமார் நினைக்கிறேன். அந்த சகோதரி மீது இவனுக்கு ரொம்ப ஆசை.
அவளை வந்து நம்ம அடைய முடியல என்று ஒரு கெட்ட எண்ணத்திலேயே வாழ்ந்து வந்தான். ஆனா அப்ப அவனுக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் என்ன செய்தார் என்றால், நண்பர் கூட இருக்க நண்பர் என்ன செஞ்சார்னா, அவர் சொல்றாரு, என்ன ஏன் நீ இப்படியே இருக்கிறார், ரொம்ப வெளிச்சிட்டு அவர் ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிற. அப்ப அவன் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அப்ப அந்த நண்பன் என்ன சொல்ல, உங்க அப்பாட்ட கேட்டா நீ திருமணம் பண்ணி கொடுப்பாரு, அப்படி இல்லைனாலும் வேற பெண்கள் கூட நீ கல்யாணம் முடிச்சுக்கலாம், ஆனா நீ இந்த மாதிரி வந்து கெட்டதான் நீ நினைக்க கூடாது அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ஆனா அவன் கெட்டதுனால அவன் சொன்னான், நீ என்ன செய்யணும்னா ஒரு நாள் இந்த தாமாரை வந்து உன் வீட்டுல கூப்பிட்டு சமைச்சு கொடு அப்படின்னு நீ சொல்லணும்னு உங்க அப்பாட்ட சொல்லி, அவன் சமைச்சு கொடுக்க வருகிற பொழுது நீ என்ன வேணுமோ அந்த மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட நண்பன் சொல்லி கொடுத்தான். அதனால என்னாச்சு, அவன் அதன்படியே செய்து அப்பா சரி தாமர் சகோதரி வந்து சமைச்சு கொடுங்கன்னு சொல்றான்னு அனுப்புனா, இவன் அவன்கிட்ட தவறா நடந்துட்டான். அப்பயே அந்த சகோதரி சொன்னான், நான் வந்து நீ அப்பாட்ட சொன்னீங்கன்னா அப்பா எனக்கு உன்னை திருமணம் செய்து கொடுப்பாரு, என்னை திருமணம் செய்து கொடுப்பாரு, ஏன்னா நான் வேற ஒருத்தவங்களுடைய மகன் தான், ஆனா நீ வந்து இந்த மாதிரி கெட்ட காரியம் செய்ய வேண்டாம், என்னை நீ வந்து பலவந்தப்படுத்த வேணாம், என் வாழ்க்கையை கெடுக்க வேணாம்னு சொல்லி அழுது கதறினான். ஆனா அவன் காதுல கேட்கவே இல்லை. ஆனா அது கடைசியில அந்த காரியம் நடந்தது. இவளும் வந்து என்ன செஞ்சுட்டான், ஆனா அதுக்கு அடுத்த நிமிஷமே இவளை வெறுக்க ஆரம்பிச்சுட்டான். அடுத்த நிமிஷம் அந்த முதல் காட்டின் அன்பு காட்டல, அதோட வந்து அவளை வந்துட்டான். ஆனா அவனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், இதே டேவிட்டுக்கு இதே தாவீதுக்குள்ள இன்னொரு சகோதரன். அவன் வந்து என்ன செய்தான், எப்படா சான்ஸ் கிடைக்கும் பார்த்து அவனை போட்டு தட்டிட்டான். அவன் அதோட செத்து போயிட்டான். அவன் பேர் அப்சலோம். அவனை கொண்டுட்டான். சகோதரன் எப்படி என் சகோதரிய நீ இப்படி மானபங்கப்படுத்த போச்சுன்னு சொல்லிட்டு அண்ணன், அதாவது இந்த இவருடைய அண்ணன் சகோதரன் இப்படி செய்துட்டான், கொண்டுட்டான். ஸோ ஏன் சொல்றேன்னா, அப்படி அவனோட வாழ்க்கை அற்பமா போயிடுச்சு இல்லையா, பாதி நாளே போயிடுச்சு இல்லையா. நல்லதா ஒரு பெண்ணை கல்யாணம் படிச்சுன்னா நீடிய வாழ்க்கையோட அவன் விரும்புகிறபடி சந்தோஷமா இருந்திருக்காங்க, எவ்வளவு சீக்கிரமா வாழ்க்கை கெடுத்துட்டான் பாருங்க. அதனாலதான் நம்ம வந்து என்ன செய்யணும், வேதத்தையும் படிக்கணும், கண்டதையும் படிச்சுட்டோம், ஏன் நம்ம மைண்ட்ல வந்து நிரப்பக்கூடாது. ஏன்னா நமக்கு சுருக்கமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்மளுடைய உடம்பானது வந்து என்னன்னா, நமக்கு அந்த உடம்புக்கு ஒரு சிந்தனை மண்டலம் இருக்கிறது, ஆவி இருக்கிறது பிரியமானது. எனவே இந்த ஆவிக்குரிய மனிதன் வந்து யாரா இருந்தாலும் எந்த மதத்தினரா இருந்தாலும் அவங்க இந்த ஆவிக்குரிய மனிதன் பார்த்தீங்கன்னா கடவுளை தேடுவோம். எது ஆன்மீகம், எது சந்தோஷம், அதுதான் சந்தோஷம் சொல்லி தேடுவோம். ஆனா சரீரம் வந்து நமக்கு வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காது. சரீரம் வந்து பல கெட்ட காரியங்களே இருந்திருக்கும். அதனால இந்த மனது தான் மறுரூபமாக வேண்டும். இந்த மனதை வந்து நீங்க மறுரூபமாக முடிகிற பொழுதுதான் நீங்க என்ன ஆகும்னா, உங்க வாழ்க்கையில வந்து நல்ல காரியங்களை வந்து நீங்க வந்து செய்ய முடியும். வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 12வது அதிகாரம், எல்லாம் வசனத்தை வச்சு நான் எடுத்துக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப நம்ம தேவனுக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வந்து நல்ல கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவனாயிருக்கிற இயேசு ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லியும் அவங்க வந்து இன்னும் அவங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, ஜீவ பலினா நமக்கு ஆசை இருக்கும், ஆனா அதை அடக்கணும். நமக்குன்னு சில காரியங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும், அதை அடக்கணும். அதுதான் ஜீவ பலி. அது ஒரு பலி கொடுக்கிற மாதிரி நமக்கு பிரியமானது. அழுகுது தவறான காரியங்களா இருக்கே, இது மற்ற வாழ்க்கையில கஷ்டத்தை உண்டாக்குமே, இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அடக்கிறது தான் ஜீவ பலி. எனவே நம்ம சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் புத்தியுள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனம் எப்படி நம்ம வந்து அப்படி செய்ய முடியும், எப்படி நம்ம வந்து மாறுதுன்னா அடுத்த வசனத்துல போட்டிருக்கு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நம்ம சரீரம் ஆண்டவரை ஆவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டன, வேதத்தை படிக்கிறோம், படிக்க என்ன ஆகுது, நம்முடைய மனமானது மறுரூபப்படுகிறது. அதனால அப்ப நினைக்க வச்சுச்சா, இந்த உலக பிரகாரமானவன் அவன் செய்து இவன் செய்யணும் எனக்கு தேவையில்லை, இவனை மாதிரிலாம் நான் இருக்க வேண்டியதில்லை, அந்த மாதிரி
நீங்க இந்த மாதிரி பாவம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது, இந்த மாதிரி கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, மனைவி அடிக்கிறது, கணவனை அடிக்கிறது, இந்த மாதிரி கொலை பண்றது, இந்த மாதிரிலாம் நீங்க என்ன செய்யக்கூடாது. கணவனை பிடிக்கலையோ மனைவியை பிடிக்கலையோ தயவு செய்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஓடி போயிருங்க. கணவனை கொள்றது, மனைவியை கொள்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க கர்த்தருக்கு பிரியமே இல்லை. உங்க வம்சமே அழிஞ்சிரும், உங்க பிள்ளைகளுக்கும் அந்த சாபம் சேரும். அதனால நிறைய அந்த நியூஸ் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா வேதத்தை வாசிக்கிற பொழுது நமக்கு கர்த்தருக்கு எது பிரியம் அப்படின்னு சொல்லி தெரியும். அதை வச்சு உங்கள் மன புதிதாகிறதுனாலே மறுரூப நம்ம மாறுகிறோம் தெரியுமானது. ஹல்லேலூயா. சரி, கடைசியாக சில வசனங்கள் புதிதாக இப்படி மாறுகிறோம் என்று சொல்லி சொல்ல போகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலிருந்து நான் வாசிக்க போகிறேன். அது நான் முன்பாக சொல்லிடுறேன். நம்மளுடைய சரீரத்துக்கு நம்ம எல்லாமே செய்யறோம். சரீரத்தை நம்ம அழகா வச்சுக்குவோம், சரீரத்துக்கு வேண்டிய சாப்பாடுகள் சாப்பிடுவோம். நம்ம எப்பயுமே சரீரத்தையே தான் நம்ம கவனிப்போம். ஆனா நம்மளுக்குன்னு ஒரு ஆன்மா இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆன்மா நம்ம என்ன ஆன்மாக்கு நம்ம சாப்பாடா கொடுக்குறோம்? கெட்ட காரியங்களையும் சிந்தனை தான் ஆன்மா. ஆன்மானா சிந்தனை, விருப்பங்கள், இதெல்லாம் மனசு, இதுதான் ஆத்மான்னு சொல்றது. இந்த ஆத்மாவுக்கு நம்ம நல்ல காரியங்களை கொடுத்தா அது என்ன செய்யும்னா நம்மளுடைய சரீரத்தை அடக்கி ஆளும். இந்த மாதிரி செய்யக்கூடாது, இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம், அந்த சரீரம் அந்த ஆத்மா மறுரூபமானதுனாலே இதுதான் ஆண்டவருடைய விருப்பம், இதுதான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்குது. பிரியமானவர்களே, அதனாலதான் நம்ம எப்பொழுதும் வேதங்களை படிச்சு என்ன செய்யணும், நம்ம புதிய மனிதனாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சரி, அடுத்ததான் கடைசியாக இதை வாசிக்க போறோம். 1 யோவான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17லிருந்து 32 வரைக்கும் இருக்கு. அது வாஸ்தவே இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அருமையா கேளுங்க இந்த வசனத்துல. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடிக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். என்ன சொல்றாருன்னா, பவுல் எபேசியர்ங்கிற ஒரு சபைக்கு எழுதுறாரு. நீங்க என்னதான் செய்யணும், நீங்க எப்படி நீங்க சரியா வாழ்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப சொல்றாரு, கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதி கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து அவங்க எப்படி இருக்காங்க, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ அவங்களாம் என்ன செய்யறாங்கன்னா பல எண்ணங்கள், பல சிந்தனைகள், பல காரியங்கள் மனசுல தோன்றபடி எண்ணங்கள் படி அதுக்கு பாருங்க, கடவுளுக்கு விரோதமா இந்த ஹேண்ட்போன் இருக்குன்னு சொன்னாங்க. இது மிருகம் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னாங்க. மிருகம் தான் இது என்ன செய்யும்னா, இது நல்லது அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியும் அப்படின்னா அது கெட்டது சொல்லிக் கொடுக்கும். பெண்கள் இப்படி நல்லதா நடத்தணும்னா அது கெட்டது சொல்லிக் கொடுக்கும். ஒரு தவறான காரியங்கள, ஒரு தேவையில்லாத ஒரு பயங்கரமான காரியங்களையும் கூட பார்த்தீங்கன்னா அசுத்தமான காரியங்களையும் என்ன செய்யும், இது நமக்கு சொல்லிக் கொடுக்குது. தான் உலகத்துக்குரிய காரியம். இது விட்டு நம்ம வெளியே வந்துடணும். அதனால அவங்களுக்கு உணர்வு இல்லாதவர்களா இருப்பாங்க. சகலவித அசுத்தங்களையும் அவளோடைய நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் அவங்க மற்றவர்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? 20வது வசனம், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இது கிறிஸ்து இந்த உலகத்தில் பாடுபட்டார். அவர் சொன்னார், உங்களை போலயே அடுத்தவங்களே நேசிங்க, உன்னை போலயே பிறனை நீ நேசித்தார் என்றால் நீ எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் செய்ய மாட்டார். பாவம் அவங்க வாழ்க்கையை நமக்கு எடுக்க வேண்டாம், அந்த பொண்ணோட வாழ்க்கையை நமக்கு எடுக்க வேண்டாம், அந்த ஆணோட வாழ்க்கை நமக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க, கிறிஸ்துவை சொல்றத வார்த்தையை கேட்டு நடந்தீங்கன்னா நீங்க அப்படியே நடப்பீங்க. அதனால பல நல்ல காரியங்களை, பல கெட்ட காரியங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், விடுதலை கிடைக்கும். அடுத்த வசனம் 21, இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டிருந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே, முந்தின நடக்கைக்குரியனா இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்புள்ள நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி
ரட்சிக்கப்பட்ட உங்க ஆவி புதிதா இருக்கு இல்லையா? ஆனா அந்த புதிதாக ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம எல்லாரும் இயேசு கடவுள் தேவன் அவருடைய சாயலாக இருக்கிறோம். மிகவும் புகழ்பெற்றவர்களாக இருக்கிறோம், மகிமை உள்ளவர்களாக இருக்கிறோம். கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அவரை போலயே நாம் இருக்கிறோம் பிரியமானவர்கள். அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியா பொய்யை கலந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். திருட வேண்டாம். அப்படி திருடி எப்படி ஏமாத்தி திருடுனீங்களா வேண்டாம். உங்க கைகளால் வேலை செஞ்சு நிறைய சம்பாதிக்க கடவுள் ஆசீர்வதிப்பார். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துர்க்கப்படுத்தாதீர்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடந்தது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அவ்வளவுதான் கடைசி 10 இருக்கா? ஹல்லேலூயா. இவ்வளவு அருமையா அவர் சொல்லியிருக்காரு. இப்ப இது மாதிரி படிக்கும் பொழுது நீங்க தியானிக்கும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? இது மாதிரி நம்மளும் நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இது மாதிரி நடக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு மகிமைன்னு ஒரு குளோரி, ஒரு பிரகாசம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்களை பார்க்கறவங்க அப்படியே ஒரு சந்தோஷமா பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த மகிமை வெளிப்படும். எப்படி ஒரு கெட்டவங்க பார்த்தபோது அவங்க பார்த்தாலே அந்த வரவேற்பா ஒரு மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்ல காரியம் செய்யும் பொழுது நம்மளுடைய முகத்தை அவர் பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, இந்த கேட்ட வார்த்தைப்படி நீங்க நடக்க பாருங்க. நான் ஆண்டவர் உண்மையிலே கிறிஸ்தவா இருக்கேன், நான் ஏன் கோப்படக்கூடாது. வேதத்துல போட்டிருக்கு, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்கள். ஏன் கூப்பிடுங்க? பதில் செய்யணும்னு நினைச்சோம்னா நம்மள மாமிசம் நம்ம சரீரம் தான் ஆளுது. உள்ள ஆதிய மனிதன் உங்களை ஆளுகிறானா நீங்க பொறுத்து போவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு செய்தி எவ்வளவு உற்சாகமா இருந்தது. இந்த செய்தியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கடைபிடிச்சாலே இந்த உலகத்துல போர் எதுவுமே நடக்காது, குற்றங்கள் எதுவுமே நடக்காது. ஸோ இன்னைக்கு நம்ம ஆராதனை ஆண்டவர் வெற்றிகரமா முடிக்க செய்தால் இந்த செய்திகளையும் ஆண்டவர் பேசியிருக்கிறார் நம்புகிறேன். இது ஒரு க்ளோசிங் சாங் நம்ம பாட போறோம். எல்லாரும் எந்திரிப்போமா? நேரம் முடிய போகிறது. சர்வீஸ் நேரம் முடிய போகுது. அந்த க்ளோசிங் சாங் பாடணுமா? நீ
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகளோடு போய் கொண்டிருக்கீங்களா? நீங்க உங்க பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களுடைய மனது தான். மனதிலே என்ன மாற்றம்? நான் இன்னைக்கு வாழ்க்கை கரடுமுரடாக இருக்கிறதுனாக்கா கரடுமுரடான வாழ்க்கையை விட்டு நீங்க மனம் திரும்புங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லைங்களா? வாழ்க்கையிலே எல்லா கெட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க விட்டுட்டு நல்ல மனிதன் வாழ வேண்டும் என்று முயற்சி இருக்கும்போது வாழ்க்கையே மாறிவிடும். அதற்கு இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க நல்லா இருப்பீங்க, குடும்பம் நல்லா இருக்கும், நீங்க சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லைங்களா? மாற்றம் ஒன்றே மாறாதது. வாழ்க்கை நிலையான செழிப்பாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீங்க உங்க குடும்பம் இருக்கணும்னாக்க மனது சொன்னாக்க எல்லா கெட்ட காரியங்கள் எண்ணங்களுக்கு மாறுங்க. அதற்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இந்த இன்றைக்கு பர்த்டே சொல்லியிருந்தோம் பாஜி.